உபனிஷத் சொல்றது. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம். அவன் ஒருவன், நாம் பலர். அவன் பரமாத்மா, நாம் ஜீவாத்மாக்கள். எப்படி இருந்தாலும், நாம் பன்மையில இருந்தாலும், தோவியாரின் ப்ளூராலிட்டி இருந்தாலும், நம்ம அத்துணை பேருக்கு பகவானுக்கு சொந்தம் அல்லவோ. அதனால பரபிரம்மம் ஒருவனே, அவனுக்கு சொந்தம் நாம் அத்தனை பேரும். அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பேதம் ஏன் நாம் பார்க்க வேண்டும்? அப்போதுதான் பிரம்மமொக்கட்டே அப்படின்னு பாடினார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினம் என்கின்ற ஊருக்கு சென்றார். அங்க சௌந்தர்யராஜ பெருமாளை பார்த்தார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் வேதம் நல் ஓதும் வேதியர் வானவர் ராவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி எந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னே என் நோக்கும் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. இப்பேற்பட்ட அழகனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதேன்னு திருமங்கை ஆழ்வார். அப்போ தமிழ்ல ஒரு வார்த்தை அச்சோ அப்படின்னு போட்டார். சுவாமி, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஞானிகள்லாம் பேசக்கூடிய வார்த்தையா? நம்ம ஆத்துல ஏதோ அச்சச்சோ அச்சச்சோ இப்படிலாம் சொல்றோம். இது நமக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை, புலமை நம்ம கிட்ட இல்லை. ஆழ்வாரும் அச்சோ சொல்லலாமா என்று சொன்னால், காட்டலாகா தன்மையை காண்பிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். when your excitement knows no bounds, அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இவ தந்தனா நாஹி தந்தனா நாபளா தந்தனானா தந்தனானாஹி தந்தனானா புரே தந்தனானா பளா தந்தனானா பளா தந்தனானா பிரம்மமுகடே பர பிரம்மமுகடே பர பிரம்மமுகடே பர பிரம்மமுகடே. பிரம்மம் ஒக்கட்டே, ஒருவனே பிரம்மம், அது ஒன்றே அப்படிங்கிற கருத்தை சொல்லணும். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். இப்போ பாருங்க, இதே ராகத்தை விஸ்தாரம் பண்ணி ஒரு நிரவல் பாடி ஸ்வரம் பாடி அதுலேயே மனோதர்மம் எல்லாம் காட்டலாம். அது ஏதோ சில சாரார் யாருக்கெல்லாம் பாட்டு புரியறதோ அனுபவம் இருக்கின்றதோ அவர்களுக்கு போய் சாரும். இப்போ நம்ம சமுதாயத்தை சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம பாடும் ரீதி எல்லாம் சுலபமாக இருக்க வேண்டும். அந்த காலத்துல சீர்காழி கோவிந்தராஜன் போன்ற மகான்கள்லாம் அவர்களுடைய இளமையான இனிமையான சாதாரணமான ஒரு பாடல்களால் எத்துணை பேர் மனதை ஈர்த்தார்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்து தந்தனானாஹி தந்தனானா புரே, அந்த ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட், பரபிரம்மம் ஒருவனே தெரிந்து கொள்ளுங்கோள். அப்போ மக்கள்லாம் சொன்னாலே, இல்லையே சுவாமி, நான் இப்போ குண்டா இருக்கேன், பக்கத்துல இருக்கவர் மெல்லிஷா இருக்கார், அவர் நல்ல உயரமா இருக்கார், நான் குள்ளமா இருக்கேன், இப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் இருக்கே. அப்ப அன்னமயர் சொன்னாராம், இதெல்லாம் ஷரீராக்கிருதி பேதாஸ்து, ஷரீரத்தில் தான் இந்த பேதங்கள்லாம் இருக்கு, ஆத்மால இல்லையேப்பா. ஏன்பா, ஷரீரத்தோடைய ஆத்மா இருக்குன்னு வச்சுப்போம், அதுல பேதங்கள் இருக்கா? அப்பதான் சொல்றார், ஏன்பா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீதான் வித்தியாசம் பாக்குற. இப்போ இரவு பகல் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, டே அண்ட் நைட். இது ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியுமா இருக்கு? இல்லையே. இரவு பகல் என்பது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் சமம். நிண்டாரராஜு நித்ரிஞ்சு நித்ரை நொகட்டே అండరే పంటు నిద్ర అతియు నొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెట్టు భూమి ఒకటే చండాలుడుంతేటి సరి భూమి ఒకటే. சண்டாளனுக்கும் சரி, படித்த பிராமணனுக்கும் சரி, எல்லாமே பொதுவா தானே இருக்கு. இதுல ஏன் அவனை தாழ்த்தி நீ உயர்த்தி பார்க்க வேண்டும்? அத்துணை பேரும் பகவானுடைய செல்வங்கள், குழந்தைகள் என்று நீ பார்க்க வேண்டாவோ? மேல சொல்றார், அதாவது ஒரு ஆணையாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நாயாக இருந்தாலும் மேலேந்து ஜுவலிக்கக்கூடிய சூரியனானவன் சமமாக தானே பாவிக்கின்றான். இப்போ ஆணைக்கு ரொம்ப ஜாஸ்தி சூரியன் பட்டும், நாய்க்கு ஒண்ணுமே படாமையா இருக்கு, அதே அளவுதான் படுறது. அந்த மாதிரி கடகியே நொகுமீத காயு ఎండొకటే పుటమి సునకము మీద పొలయు ఎండొకటే కడు పుణ్యులను పాప కర్ములను సరికావ జటియు శ్రీ వెంకటేశ్వరు నామము ఒకటే. உன்னுடைய பாவங்களிலிருந்து நீ விடுவு பெற வேண்டும். புண்ணிய பாவங்களை எல்லாம் துளைத்து நீ வைகுண்டத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்ல வேண்டும். வேற வழியே கிடையாதுன்னுட்டார். வேதம் சொல்றது, நான்யப் பந்தாக அயனாய வித்யதே, வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. வேற என்ன வழி கிடையாது? இந்த திருவேங்கடமுடையானை தவிர்த்து வேற வழி கிடையாது. இந்த உயர்ந்த புரட்டாசி மாசத்துல இந்த பெருமாளுடைய அனுபவம் நமக்கு வேண்டாவோ? சரி, இன்னொன்னு, இப்ப தியாகராஜர்னா தியாகராஜ நுத அவருடைய முத்திரை.
குருகுஹ தீட்சிதர் வாழ்து, ஷியாம கிருஷ்ண சாஸ்திரிகள்து, நாராயண தீர்த்தருடையது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதிரை இருக்கும். இவருக்கு அன்னமையர், அன்னமாச்சாரியர் என்கின்ற முதிரையெல்லாம் கிடையாது. வெங்கடாத்ரி, திருவேங்கடமு, வெங்கடாச்சல, இந்த மாதிரிலாம் தான் முதிரை வரும். திருப்பதி மலையை சம்பந்தம் பற்றதாக இருக்கும், திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தத்தோடு இருக்கும். அத்தனையும் இவருடைய பாடல்கள் எல்லாம் திருப்பதி முதிரையோடு தான் இருக்கும். திருப்பதி முதிரையோடு இருக்கக்கூடிய இந்த சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காருன்னு சொல்றேளே, அதை யாரு பிரகாசம் படுத்தினா? இதுல ஒரு வியப்பான ஒரு விஷயம். இவருடைய கீர்த்தனைகள் எல்லாமே இவருடைய பிள்ளை, பேரன், அத்துணை பேரும் நன்னா அந்த காப்பர் பிளேட்ஸ்ல நன்னா செம்மனே தீட்டி நன்றாக வைத்தார்கள். இது நன்னா பண்டிலா கட்டி, அப்புறம் உங்களுக்கு தெரிய நிறைய இன்வேஷன்ஸ் எல்லாம் நடந்தது. இது 1922ஆம் ஆண்டு, நான் சொல்றது என்ன, ஒரு கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன் 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி க்ஷேத்திரத்தில் பெருமாளை பிரதட்சிணம் வரும் தருவாயில் அன்னமைய பாண்டாரம் என்கின்ற ஒரு சின்ன சந்நிதி 2 கதவோடு இருந்தது. அதை கோவில்காரா திறந்து பார்த்தா, என்ன திறக்கவே முடியல, இது இவ்வளவு வருஷமா இப்படியே இருக்கேன்னு திறந்து பார்த்தா, கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு திறந்து பார்த்தா இவர் எழுதின கீர்த்தனைகள் அத்தனையும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவர் பாடி 600 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனா நமக்கு கிட்டி 100 வருஷம்தான் இருக்கு. அந்த 100 வருஷத்துக்குள்ள அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை சார்ந்தவர்கள், பல வித்வான்கள், பல விதுஷிகள் சேர்ந்து இவருடைய கீர்த்தனைகளை எல்லாம் எடுத்து இதை உலகெங்கும் பிரகாசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். எப்படி தொண்டரடி பொடியாழ்வார் என்கின்ற ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்காகவே இருந்தாரோ. நான் ஆழ்வார்களையும் நம் திருவேங்கடமுடையானும் அனுபவிக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அத்துணை ஆழ்வார்களும் திருப்பதி பெருமாளை பாடியிருக்கா. அப்படியா சுவாமி? ஒரு ஆழ்வாரை தவிர, தொண்டரடிப்புடி ஆழ்வார். அரங்கனை பாடிய வாயால் வேறு ஒருவனை பாடுவோமோ அப்படின்னு இருந்தவர். அவருக்கு அந்த வைராக்கியம். இந்த சுவாமி பார்த்தார், என்னுடைய முத்திரையெல்லாம் திருப்பதி பெருமாளை பத்தி தான் இருக்கும்னு சொன்னார். அப்படி ஆந்திர தேசத்தில் பிறந்து தெலுங்கு சாகித்யத்தை வளர்த்து பக்தி கீர்த்தனைகளை பாடி ஆதிவஞ்சடகோப யதீந்திர மகாதேசிகனிடத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பெற்று எத்தனையோ கீர்த்தனைகள் மூலமாக பக்தியை இன்றளவும் உங்கள் நடுவில் உங்களுக்கும் அடியேனுக்கும் வளர்த்து கொடுத்த அந்த அன்னமயரை தியானிப்போம். அன்னமயருக்கு ஒரு வந்தனம் செய்வோம். வரதப்ப நாயக்கா லீலாவதி என்கின்ற ஒரு உயர்ந்த தம்பதியினர் கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சிறந்த தம்பதி. சுவாமி அன்னமயரை ஆந்திர தேசத்துல பார்த்துட்டோமே, நேரம் நம்ம வர வேண்டியது கர்நாடக மாநிலத்துக்கு. அந்த மாநிலத்தில் வாழ்ந்த இந்த தம்பதியினருக்கு வெகு காலமாக குழந்தை இல்லை. குழந்தை செல்வம் பெற வேண்டும். பெறுவதுடன் அந்த குழந்தையானது நல்ல பக்திக்கு நாதனாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த வரதப்ப நாயக்கா லீலாவதி இருவரும் திருமலை யாத்திரை மேற்கொண்டனர். அந்த காலத்துல ஏதேனும் ஒரு வரம் பெற வேண்டும், உயர்ந்த ஒரு வரம் பெற வேண்டும், அது தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் லாபகரமாக இருக்க வேண்டும் என்றால் திருப்பதிக்கு தான் யாத்திரை. ஆச்சாரிய வரியர்களில் சுவாமி வேதாந்த தேசிகனை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய திருத்தாயார் தந்தையார் நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமல தியஹ அனந்த சூரேஸ்தனூஜஹ, பல சாஸ்திரங்களை கற்ற மகான் அனந்தசூரி. அந்த அனந்தசூரியும் தோதாரம்மையும் மேற்கொண்ட யாத்திரையும் திருமலை யாத்திரை. அதுபோலே வரதப்ப நாயகரும் லீலாவதியும் மேற்கொண்ட யாத்திரையும் திருமலை யாத்திரை. திருமலைக்கு யாத்திரையாக சென்றனர். பெருமாளை பிரார்த்தித்தனர், நல்ல ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். நாரதர் உங்களுக்கு கானம் பாடி மயக்குவது போல், தும்புரு உங்களுக்கு பாடி மயக்குவது போல், கிண்ணறர்களும் வித்யாதரர்களும் உங்களுக்கு பாடி உங்களை அனுபவிப்பது போல் எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை உன்னை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்ரீனிவாசா என்று நினைத்து வரதப்ப நாயகனும் லீலாவதியும் அங்கே தவம் இருந்தனர். தவத்தின் பயனாக தீர்த்தஹள்ளி என்கின்ற இடம், சிவமொக்கா, பழங்காலத்துல ஷிமோகான்னு சொல்றோம், சிவமொக்கா, அந்த தாலுக்கின் அருகே தீர்த்தஹள்ளி என்கின்ற அக்ரஹாரத்தில் ஒரு குழந்தை இந்த இருவருக்கும் பிறந்தது. ஸ்ரீனிவாசனின் அனுகிரகத்தால் பிறந்த குழந்தை இது. ஸ்ரீனிவாச நாயகா என்று பெயர் இல்லையே.
எந்த ஒரு பேரா இருந்தாலும் சுருக்கிறது நமக்கு வழக்கம் இல்லையா? நீங்க பெங்கால் பக்கம் போனேன்னா நீங்க உங்க பேரை சொல்லுங்க, அவ கேட்டுக்கவே மாட்டா. டாக் நாம் போலோம்பா. உன்னுடைய பெட் நேம் என்ன? டிங்குவா, ரோனுவா, சோனுவா, பாச்சுவா, அப்படிதான் கேட்பா. ஸ்ரீனிவாச நாயக்கா, கொஞ்சம் பேர் ஸ்ரீ இதெல்லாம் இருக்கு இல்லையா, குறைச்சுடலாம். ரொம்ப சர்க்கரை நிறைந்ததாக ஆக்கலாம். சீனப்பா அப்படின்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சா. அந்த சீனப்ப நாயக்கா தான் தந்தை என்ன தொழில் செய்து வந்தாரோ அதையே தானும் செய்தார். அதாவது இந்த பான் புரோக்கர்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், என்கிட்ட ஒரு வஸ்து இருக்கு, உயர்ந்த விலையோடு கூடிய வஸ்து, அதை அவர்கிட்ட போய் அடகு வைக்கிறேன். அடகு வச்ச உடனே அந்த வஸ்துல எவ்வளவு விலையோ பாதியோ காலோ எனக்கு கொடுப்பர். பிற்காலத்தில் நான் பணம் கொடுத்து விட்டு அதை மீட்டு கொள்ளலாம். இந்த பான் அப்படின்னு ஒரு சொல்றோம் இல்லையா, ஐ பான் அப்படின்னு, இந்த பான் ஜுவல்லர்ஸ்லாம் இருப்பா பாருங்க, அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்து கொண்டு வந்தார். வயசாயிடுத்தேங்கிறதுக்காக பிதா என்ன பண்ணார், தன் பிள்ளையான சீனப்ப நாயக்கனை பார்த்து சொன்னார், நீ தான்ப்பா இனிமே பார்த்துக்கணும். சீனப்ப நாயக்கன் இது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டார். இந்த ஆங்கிலத்துல பல மகான்கள் இருக்கா. ஆங்கில மொழியில ஒரு பெரிய மகான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பேர். அவர் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு காப்பியம் எழுதியிருக்கார். அதுல சொல்றார், அந்த ஷைலாக்குங்கிற ஜூ கேப்போ, அதாவது வந்து ஐ வாண்ட் அ பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் க்ளோசஸ்ட் டு யுவர் ஹார்ட் வித்தவுட் அ ட்ராப் ஆஃப் பிளட் அப்படின்னா அவ்வளவு கட்டியா அந்த பிஸ்னஸை நடத்தின்னு வந்தார் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி நடத்தின்னு வரும்போது இப்பேற்பட்ட ஞானி, நல்லறத்துக்கு நாதன், இவனை இப்படி விட்டு விடலாமோ என்கின்ற எண்ணத்தில் பெருமாள் ஒரு சின்ன நாடகம் ஆடினார். அந்த நாடகத்துல முதல் அங்கீகாரர், முதல்ல ஒரு பாகம் வகித்தவர் பெருமாள் ஒரு பிராமண ரூபத்தில் வந்தார். அவர் என்ன பண்ணார், என் கையில சந்தனக்கட்டையில் செய்தப்பட்ட ஒரு அழகான ஒரு தம்பூரா இருக்கு, இதை நீங்கள் வைத்துக்கொண்டு எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்கோ. தம்பூராவை வச்சுண்டார் சீனப்ப நாயக்கர். வாசனை பார்த்தார், தேய்ச்சு பார்த்தார், நல்ல உயர்ந்த சந்தனக்கட்டை தான், அந்த சந்தனக்கட்டையால் செய்யப்பட்ட ஒரு தும்பூரு தான். அதனால அந்த தம்பூராவை வச்சுண்டு அவர் என்ன பண்ணார், கையில இருந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டார். அந்த பிராமணர் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் இன்னொரு ஏழை வந்தார். அவர் சொன்னார், சுவாமி, என்னுடைய குழந்தைக்கு ஒரு பூணல் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன், உபநயனம் என்கின்ற சம்ஸ்காரம் செய்யலாம் என்று நினைத்திருக்கின்றேன். லவலேசமும் தனம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க தான் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ வேண்டும். உடனே இவர் கேட்டார், சரி நான் கொடுத்து உதவுறேன், ஆனா ஒண்ணு, உங்ககிட்ட ஏதாவது வஸ்து இருந்தா அதை கொடுனார். சுவாமி, வஸ்து எல்லாம் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கு பக்தி. அப்ப உன் பக்தியை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், நீ ஏதாவது ஒரு வஸ்துவை கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த பிராமணர் கிளம்பி விட்டார். ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிராமணர் என்ன பண்ணார், புரந்தரதாசர், இவர் தான் புரந்தரதாசர் ஆக போறார், சீனப்ப நாயக்கர். அந்த சீனப்ப நாயக்கருடைய வீட்டுக்கு சென்றார். அவருடைய பத்னியினிடத்தில் முறையிட்டார், சுவாமி, அம்மா நீ பாருமா, எங்க வீட்டில் ஒரு பூணல் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது கொடு. ரொம்ப கருணை மிகுந்தவள் அவருடைய பத்னி. உடனே மூக்குல போட்டு இருக்கிற அந்த மூக்குத்தியை எடுத்து கொடுத்தார். எத்தனையோ வசத்தியான வயிறும் போல இருக்கு, எடுத்து கொடுத்துட்டா. ஒரு பெரிய மல்லன் அவன் வந்தான் புரந்தரதாசர், அதாவது சீனப்ப நாயக்கனுடைய கடைக்கு வந்து அந்த மூக்குத்தி, எது அதே மூக்குத்தியை இங்க வைக்கிறான். வச்ச உடனே அப்படியே திகைச்சு போயிட்டார் சீனப்ப நாயக்கர். இது 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 உனக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சதுங்கிறத பத்திலாம் நான் சொல்ல வேண்டாம், ரிஷி மூலமெல்லாம் நீ ஆராய வேண்டாம், இதற்கு என்ன தனமோ எனக்கு கொடுத்துரு. சரி, ஏதோ கொஞ்சம் தனத்தை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய அங்கவஸ்திரத்துல அந்த மூக்குத்தியை வச்சுட்டு வீட்டுக்கு போறார். ஏன்னா இவ தான் கொடுத்துருப்போன்னு இவருக்கு தெரியும். இவர் வர 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 அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்கான்னு, சென்ட்டு கிண்டு போட்டிருப்பார் போல இருக்கு, அந்த சென்ட் வாசனை வந்த ஒன்று தெரிஞ்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோ. இப்போ உடனே இந்த பெண்மணி நேரே பகவானிடம் சென்று, இன்னுதய பாரதே, என் மீது தயை வராதா பகவானே, எனக்கு அந்த மூக்குத்தியை கொடுத்துருன்னு கேட்டோன்னு மூக்குத்தி வந்துருச்சு. கிடுகிடுன்னு போனா அவர்கிட்ட, பிடிங்க மூக்குத்தியே அப்படின்னா. சரி, இவர் என்ன பண்ணார், மூக்குத்தி கிடைச்சுட்டே இவளை நம்ம சந்தேகப்பட்டுட்டோமோ நினைச்சு தன்னுடைய அங்கவஸ்திரத்துல இருக்கக்கூடிய மூக்குத்தியை பார்த்தா அது இல்லை. சரி, இந்த மூக்குத்தியை அவகிட்ட கொடுத்துட்டார். ஏன்னா அவ என்ன நினைச்சுப்போ, மூக்குத்தியை கொடுத்தாச்சு. நேர கடைக்கு வந்தார். மல்லன் வந்து விட்டான். இந்த பிடி பணத்தை, மூக்குத்தியை கொடு. மூக்குத்தி எங்க, அதுதான் இல்லையே. உடனே அந்த வயோதிகர் வர, சுவாமி பூனலுக்கெல்லாம் ஏற்பாடாயிடுத்து, ரொம்ப சந்தோஷம், நீங்க பூனலுக்கு வரணுங்கிறார். இன்னொரு பக்கம் வந்தவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தம்பூராவை கொடுங்கிறார். என்ன மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன கேட்கறா, என்னவோ நடக்கிறதேன்னு பார்த்தா 3 பேரும் கணீர்னு இவரை பார்க்கறா. இவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது. சரி, நீங்கள் யார்? சாதாரணப்பட்டவர்களாக இருக்க முடியாது, ஏதோ எனக்கு நீங்க கத்து கொடுக்க வந்திருக்கேள்னு சொன்ன உடனே அந்த மல்லர், பூனலுக்கு உதவி கேட்டு வந்த பிராமணர்
அந்த தம்புராவை எடுத்து கொண்டு வந்தவர். மூவரும் நடந்து செல்ல, இவர் பின்தொடர்ந்து செல்ல, இவர் ஒரு குகைக்குள்ளே போக, அங்க மந்திரோபதேசத்தை பகவான் ஒரு ஆச்சாரிய முகேன செய்ய, அப்போது சீனப்ப நாயகன்னு சொன்னவர் தாசராக புரந்தரதாசராக மாறிவிட்டார். அந்த புரந்தரதாசரை இன்றளவும் சங்கீதம் படிக்கக்கூடிய மாணாக்கள் அத்துணை பெரும் பிதாமகர் என்று கொண்டாடுவார்கள். நம்ம லம்போதர லக்குமிக்கராலேந்து ஆரம்பிச்சு அத்தனை கீதங்கள், எத்தனையோ அலங்காரங்கள், எத்தனை வரிசைகள் மாயாமாளவ கௌளத்தில் அத்தனையும் கொடுத்த ஒரு பெரிய வள்ளல், பெரிய சுவாமிதான் புரந்தரதாசர். அவருடைய பெயரே சீனப்ப நாயக்கா ஸ்ரீனிவாச நாயக்கா. காரணபூதனே எம்பெருமான் திருப்பதி திருவேங்கடமுடையான் தான். நேரே திருப்பதிக்கு சென்றார். அந்த பெருமாளை பார்த்து சொன்னார், இந்த வெங்கடாச்சலம் நிலையம் இருக்கே, இந்த க்ஷேத்திரம் இருக்கே, இது சாக்ஷாத்து வைகுண்டம். அவர் சொன்னதுல சந்தேகமே இல்லை. இன்றளவும் காலங்கார்த்தால ஒரு 3-4 மணிக்கு நிசப்தமா இருக்கும். அப்போ அந்த காலங்கார்த்தால அந்த சுப்பிரபாதம் கேட்கும். ஒரு பக்கம் அப்படியே அந்த அருவி கொட்டுற சத்தம் மாதிரி இருக்கும். நீங்க நடந்து போறேள் அந்த திருப்பதியில அந்த கோபுர தரிசனம் ஏற்படுகின்றது. அப்படியே ஜிலு சிலுன்னு அந்த ஜலம் காலை வருடி விடுறது கோபுரத்துக்கு கீழே. அங்க ரங்க மண்டபம் சுத்தி வரேள், துவஜஸ்தம்பம் சேவிக்கிறேள், வரதராஜ சன்னதி நன்னா சேவிச்சுக்கிறேள். அங்க உள்ள அந்த கருட பகவானை பார்த்து விட்டு துவாரபாரகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் படியை தாண்டி நீங்க அந்த பெருமாள் எதிர்க்க போய் நில்லுங்கோ. குலசேகர ஆழ்வார் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வரும். திருமலை மால், அந்த திருமலை மேல் ஏதேனும் ஆவேனே. நான் படியா இருக்கணும்னு சொல்லல, குறுகா இருக்கணும்னு சொல்லல, தம்பகமா நிற்கணும்னு சொல்லல, மீனா பிறக்கணும்னு சொல்லல, போற வழியில ஒரு கல்லா இருக்கணும்னு சொல்லல, திருப்பதியில ஏதாவது பிறக்க கூடாதா என்று நினைத்தார். அப்படி அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகே அழகு, திருமலை க்ஷேத்திரமே அழகு. அததான் தாசர்வாள் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் பங்கஜ நேத்திரம். என்ன சொன்னாலும் அந்த பெருமாளுடைய கண்ணுக்கு அழகுக்கு ஈடுக்கு சமமே கிடையாது. அதனால தான் என்னவோ அந்த பெருமாளுடைய நேத்திரங்களை பாதி அந்த திருமண் காப்பே அடைத்து விடும். ஏன்னா இத்துணை கண்ணழகை நமக்கு காண்பித்து விட்டால், அதாவது தோள் கண்டார் தோளையை கண்டாருங்கிற மாதிரி கண்ணை பார்த்துட்டு இருக்கவா கண்ணையை பார்த்துட்டு இருப்பா, அந்த இடத்த விட்டு நகர முடியாது. அப்பேற்பட்ட பங்கஜ நேத்திரம் பரம பவித்ரம்ங்கிறார் தாசர்வாள். பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். பவித்திரங்களுக்கு பவித்திரம் சேர்க்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்தாலே அழகான பவித்திரத்துவம் கூடும். பிரம்மாவானவர் ஸ்துதி செய்கிறார். அதாவது அம்புஜோத்பவ வினூதம் அகணித குணநாமம். என்ன பிரம்மா ஸ்துதி செய்தாலும் 1-2 நாமாக்களுக்குள்ள அடங்கக்கூடியதா பகவானுடைய பெருமை. எத்துணை ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருக்கு. அகணித குணநாமம் யாரெல்லாம் பாடுறா? தும்புரு நாரத கனவிலோலம், தும்புரு நாரதர் இத்தியாதிகள்லாம் பாடுறாளாம் அந்த பெருமாளை. அப்பேற்பட்ட பகவானை தாசர்வாள் கொண்டாடுறார். அந்த தாசர் கொண்டாடின சுப்பிரசித்தமாய் ஜகமெங்கிலும் மயக்க வைக்கக்கூடிய அந்த பாடல் தேவர்நாமா வெங்கடாச்சல நிலையம் என்கின்ற பாடலை நாம் அனுபவிக்க வேண்டாவோ? வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்க சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம் பங்கஜ நேத்ரம் பரம பவித்ரம் சங்க சக்ரதர சின்மய ரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புரவாசம். அம்புஜோத்பவ
வினுதம் அகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினுதம் அகணித குணநாமம் தும்புரு நாரத கானவிலோலம் தும்புரு நாரத கானவிலோலம் தும்புரு நாரத கானவிலோலம் வெங்கடாச்சல நிலையும் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூபம் வெங்கடாச்சல நிலையும் வைகுண்டபுரவாசம் மகர குண்டல தாம மதன கோபாலம் கோபாலம் மகர குண்டல தாம மதன கோபாலம் மகர குண்டல தாம மதன கோபாலம் பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூபம் வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வைகுண்டபுரவாசம் ஆ ஆ ஆ